தென்னிந்தியாவில் கூட தென்னிந்தியா மாத்திரமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் ஈழத்துக்கென்று ஒரு ஒரு நடனம் என்று நீங்கள் அரங்கேற்றீர்கள். அந்த நடனத்தின் அதாவது இந்திய நாட்டிலே நினைக்கின்ற பரகளி என்பது கேரளாவுக்கு ஒரு அதாவது பேர் சொல்லக்கூடிய ஒரு நடனம். அது போல ஈழத்து நடனம் என்று நீங்கள் அரங்கேறி இருக்கின்ற விடயம் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கிறது. தமிழன் என்ற அடிப்படையிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற அடிப்படையிலே நாங்களும் தமிழை ஆசிக்கின்றோம். தமிழினுடைய அந்த இசை இயல், அந்த நாடகம், எழுத்து, இது போன்ற பல துறைகளிலும் எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. நாங்கள் அதை கலந்து கொள்ளாவிட்டாலும் அந்த கலைஞர்களை மதிக்கின்ற, அந்த கலைஞர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்ற, அந்த கலைஞர்களினுடைய அந்த வாழ்வியலோடு நாங்கள் இரண்டர கலைக்கின்றவர்களாக நாங்கள் இந்த சந்தோஷமாக இந்த நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாக கடந்த மல்லிகை தீவு அந்த நிகழ்ச்சியிலே நாகராஜ ஐயா அவர்களுடைய அந்த பாடல், எங்கள் கலக்கல் கந்தசாமி ஐயாவினுடைய அந்த பாடல் உண்மையாக உச்ச ஸ்தாயிலே அவர்கள் பாடுகின்ற கேள்வி ஞானத்தால் கூட அந்த இசையை படித்து அந்த இசையை வளர்க்கின்ற 70-80 வயதுகளிலும் உங்களுடைய இந்த துடிப்பை பார்க்கின்ற பொழுது எங்களால் உங்களை மெச்சாமல் இருக்க முடியவில்லை. உங்களுடைய அனுபவம் என்பது எங்களுடைய வயதாக இருந்தாலும் உண்மையாக உங்களை போன்ற கலைஞர்களால் இன்று எங்களுடைய கிழக்கு, ஈழம், மேற்கே நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பெயரை பரப்பிக் கொண்டிருக்கிறார். உண்மையாக சந்தோஷமான விஷயம். உண்மையாக சேனை ஊரிலும் இவ்வாறான நிகழ்வாக என்பது நாங்கள் சேனை ஊர் என்று சொன்னால் நாங்கள் அறிய மாட்டோம். அதாவது பெரும் நகரம் அல்ல. சேனை ஊர் என்பது ஒரு சிறு நகரமாக இருந்தாலும் கலைஞர்களினுடைய அந்த பண்பாடுகள் என்பது இன்று பட்டி தொட்டியில் பேசப்படுகிறது. அதாவது பழைய நாட்களில் அதாவது இது போன்ற ஆன்லைன் மூலமாக சமூக வலைத்தளங்கள் இருக்கவில்லை. அதனால் எங்களுடைய கலைகளும் கலைஞர்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள், கலைஞர்களுடைய அந்த விடயங்கள் எல்லாம் வெளியே செல்லவில்லை. ஆனால் இன்று ஒரு சிறிய இடத்திலிருந்து, ஒரு கிராமத்தில் இருந்து நடக்கின்ற காட்சிகள், நடனங்கள், கலைகள் எல்லாம் இன்று சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் லைவ் செய்து